என்ன நேற்று பூரா வரவே இல்லை? ஃப்ரெண்டு விட்டே தங்கிட்டீங்களா? ஆமாம், இங்கே வந்து சிரமமாக இருக்குது, எனக்கு போர் அடிக்குது. நீனா வந்து என்கிட்ட பேச மாட்டேற. என்னடா இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியா இருக்குது வெளியவே. அதுக்காக தான் அங்கேயே இருந்து எரியும் தான் ஃப்ரெண்டு, அதனால் அங்கேயே இருந்துட்டேன். படுக்கவும் வசதி பத்தல. ஆமாம் ஆமாம், இங்கே படுக்க கொஞ்சம் வசதி பத்தாது தான். எல்லாம் வாசலில் தான் படுத்து கிடந்தாங்க. உங்களால் முடியாது. இப்பயும் போவானா எரியும் தான், நானாக தான் வந்தேன். உங்கள் ஃப்ரெண்டு இருக்க சொன்னால் இருந்துறீங்களா? அப்போ என்ன பார்க்கணுன்ட்டு உங்களுக்கு மனசு வரலையா? அவன் இருக்க சொல்லி இப்போ வந்ததே ஒன்றை பார்க்க தான் நான். நீ மட்டும் இங்கே இல்லைண்டா, நான் ஊர்லேருந்து வந்த அன்னைக்கு மறுநாளே ஓடி போயிருப்பேன். இத்தனை நாளைக்கு இருக்கிறதே ஒன்னால தான், உனக்காக தான் நான் இருக்கிறேன். ஓ அப்படியா? எனக்காக தான் இருக்கீங்களா? இல்லைன்னா மறுநாள் ஓடி போயிருப்பீங்களா ஊருக்கு? ஆமாம், இத்தனை நாளைக்கு யாருப்பா வந்த மறுநாளே போயிருப்பேனே. உனக்காகத்தான் இத்தனை நாளாக நான் இருக்கிறதே இங்கே, உன்னை பார்க்கணுண்டு. இப்போது உன் ஃப்ரெண்டு வீட்லேயும் என் ஃப்ரெண்டு இரியன்டானே. எதுக்காக வந்தேன்? உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். நீ என் கூட எங்கேயாவது தனியாக வர்றியா? வர மாட்டியே. நான் எப்படி வர முடியும்? எங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. எங்கே போகிற, எங்கே வரேன்னு கேட்க மாட்டாங்க? ஆமாம், உங்கள் வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்க, அந்த பிள்ளை அழைச்சிட்டாச்சும் வரலாம்ல. அந்த பொண்ணுக்கு தெரியுமா நம்ம 2 பேரும் பேசிக்கிறது? நம்ம 2 பேரும் பேசிக்கிறது வைத்திகிக்கு தெரியும். அவள் எங்கள் அண்ணன் பொண்ணு தான். ஓ, உங்கள் அண்ணன் பொண்ணா? இங்கே இருக்கிறவங்க உங்கள் அண்ணன் நாட்டு? ஆமாம், எங்கள் அண்ணன் தான், பெரியம்மா பையன். பெரியம்மா பையனா? அப்போ உன் கூட பிறந்தவங்க யார்? என் கூட பிறந்தவங்க நான் மட்டும்தான். எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு நான் தான். வேறு ஆண் பொண்ணுலாம் யாருமே கிடையாது. அப்போ உங்கள் அம்மாவுக்கு செல்ல பொண்ணுன்னு சொல்லு. ஆமாம் ஆமாம். பட்டர்ஃப்ளைலாம் எவ்வளோ பறக்குது? ஆமாம் ஆமாம், கலர் கலராக அழகாக இருக்குல்ல? ஆமாம், அழகாக இருக்குது. வீட்டில் யாரும் இல்லையோ? தனியாக அப்படி வந்து 2 பேசி நிற்கிற? எல்லாம் இருக்கிறாங்க. நான் சும்மா வாசலில் காற்று வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சும்மாச்சும் சொல்லிட்டு வந்திருக்கேன். இது என்ன பீச்சியா காற்று வாங்க வந்திருக்கேன்னு சொல்லியிருக்க? அவங்களாம் நம்பியிருக்காங்களா? பரவாயில்லையே, இன்னைக்கு சாரியில் சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ். நீங்கள் வரத்தான் அழகாக இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியா சொல்கிற? ரொம்ப தேங்க்ஸ். நீ இங்கே இருந்திருந்தா எனக்கு பொழுது போகிறதே தெரியாது, போராக அடிக்காது. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போக மாட்டேன். நீ எங்கே எப்பயாச்சும் வந்து இப்படி முகத்தை காட்டிட்டு போகிற. அப்போ நான் என்ன செய்கிறது? உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தாலே எனக்கு பொழுதுலாம் போயிடும், போராக அடிக்காது. அப்போ என்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்காது. உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போக மாட்டீங்க? போக மாட்டேன். என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க? உங்களை பார்க்கும் போது மனசில் என்னென்னமோ ஓடுது, அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனசில் என்ன ஓடுது? சொல்ல கொஞ்சம் சொல்ல போறியா இல்லையாப்பா? இப்போல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்கிற நேரம் வரும்போது சொல்கிறேன். சொல்ல மாட்டியாப்பா? சொல்லலாம் மாட்டேன், இப்போல்லாம் சொல்ல மாட்டேன். ஏ மாயா, எங்கடி போன? ஐயோ பெரியம்மா கூப்பிட்டுட்டாங்க, நான் போயிட்டு வரட்டா? கொஞ்ச நேரம் நம்மளை தனியாக பேச விட மாட்டாங்களே, அதுக்குள்ளே கூப்பிட்டுடுவாங்க. சரி சரி, போயிட்டு வா. அப்புறம் எப்போ பேசுறதுன்னு தெரியலையே. நீ எங்கேயுமே என் கூட வரமாட்டேற தனியாகவும்? வரேன். நீ எங்கேயும் என் கூட தனியாக விளையாண்ட, நான் ஊருக்கு போகிறேன். அதுக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் போகக்கூடாது, நான் வரேன். வைத்திகை அழைச்சிக்கிட்டு எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வரேன். உங்கள் பேர் வைத்திகி தானே? சரி, அழைச்சிட்டு வா, பார்ப்போம். ஏ மாயா. எங்கே வர மாயா மாயான்னு அப்படி கத்துறாங்க? பெரியம்மா கத்துது, இல்லாண்டா அங்கே வெளியே வந்தாலும் வந்துடும். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. மாயாட்ட பேசுகிறது நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாயாவையும் பிடிச்சிருக்கு. அம்மாட்ட சொல்லலாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு? அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அம்மாட்ட சொல்லி பார்ப்போம். ஏண்டி அக்கா கண்டு கத்துது மாயா மாயாண்டு. எங்கடி போன நீ? எங்கே போன? வெளியே எதுக்கடி போன? திடீர்னு வெளியே போய்கிட்டு இருக்க. சும்மா தாம்மா போனேன். அதான் நான் கூப்பிட்டேன்னா வந்துட்டால, ஏன் அவ்வளோ வீணா பேசி நிற்கிற? சித்தி அவள் தான் வந்துட்டால, அம்மா கூப்பிட்டோன்னே வந்துட்டா, அப்புறம் ஏன் அவளை போய் பேசுகிற, திட்டுற?
பட்டு உனக்கு தெரியாது. இவ்வளோலாம் ஆயுதம் பண்ணி தான் வளர்க்கணும். ஆமாம், இப்போ என்ன திடீர்னு புடவை தலைலாம் ஒரு மாதிரியா சீவி இருக்க? என்ன எங்கே போனேன்? ஏம்மா புடவை கொடுத்தனு ஆசையாக இருந்துச்சு, அதனால உடுத்திக்கிட்டேன். தலை வர சீவக்கூடாதா? ஒரே மாதிரியாக தான் சீவிட்டு இருக்கணுமா? அத்தை, ஏன் அத்தை இதெல்லாம் போய் சந்தேகப்படுறீங்க? நம்ம பொண்ணை போய் புடவை கொடுத்திக்கிட்டு ஆசையாக இருக்க உடுத்திருக்கா, தலை சீக்கிட்டானா? இப்போ இந்த வயசில் இதெல்லாம் ட்ரெஸ்லாம் பண்ணிக்காமல் எந்த வயசில் பண்ணிக்குவாளுவா? நீங்கள் என்ன ஒரு இடத்துல வெட்டுறீங்க? ஆமாம், வைத்தியக்கு நீ தானே ஒன்றா அனுப்புறீங்க. இப்போ அவள் உட்காந்துறா தனியாக, நீ ஒண்டி ஓடி ஓடி போகிற வாசலுக்கு வெளியே அங்கேயும் எங்கேயும் ஓடுற. என்ன காரணம் எனக்கு என்னன்னு தெரியலையே. உன்னை பார்த்தாலும் ஒரு மார்க்கமாக தெரியுது. என்னடி மார்க்கமாக தெரியுது? மார்க்கமாக தெரியுதா? வீணா அவளை நிற்க வச்சு கேள்வி கேட்டு நிற்கிறேன். போடி. பாட்டி, நானும் தான் போனேன், போயிட்டு வந்து தாங்க உட்காந்தேன். இல்லை நீ போனாம தெரியலையே, நீங்கே தான் உட்காந்து இருக்கிற பட்டுக்கு பக்கத்தில். அவன்டே தான் வெளியே ஓடி ஓடி போயிட்டு வரா. இல்லை பாட்டி, நானும் தான் போனேன். நான் நின்றுட்டு வந்துட்டேன். அப்படியே வண்ணாத்தி பூச்சி நிறையா பறந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க போயிருக்கா. ஆமாம்மா, பட்டர் பிள்ளையர் வண்ணாத்தி பூச்சி நிறையா பறக்குதுமா வாசலில். அது அழகாக இருந்துச்சு, அழகாக அதை பிடிச்சிக்கிட்டு நின்றேன். வைத்தியக்கு வந்துட்டேன், நான் பிடிச்சிட்டு நின்றேம்மா. ஏய், பொய்லாம் சொல்லிட்டு இருக்காத, பொய்லாம் சொல்லாத. நான் பொய் சொன்னா நீ வெளியே போய் பாரு, வண்ணாத்தி பூச்சா பறக்குதா இல்லையாண்டு. ஆமாம் ஆமாம் பாட்டி, அதுதான் விளையாடிட்டு நின்றா. நானும் அவளை தான் விளாட்ணும். அப்புறமா நான் வந்துட்டு அவள் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு விளையாடிட்டு நின்றா பாட்டி. சித்தி, வைத்தியக்கு தான் சொல்கிறாள், என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க அவளை? ஏய், பிள்ளைய போட்டு ஒரு இடத்துல வரட்டாதடி, சும்மா இரு. போய் ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டுட்டு, படையெல்லாம் கட்டி போட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு தலையெல்லாம் ஒழுங்காக சீட்டு வா. போ. சரிம்மா. என் மாயா, முகத்தை தூக்கி வச்சுட்டு நிற்காத, சோகமாக இருக்கிற. திட்டுனா திட்டிட்டு போட்டோம் விடு. பாட்டி எப்போ தான் தானே திட்டுவாங்க உன்ன. இன்றைக்கி என்ன உனக்கு ரொம்ப சோகமாகிட்ட? திட்டுனா திட்டிட்டு போட்டோம் விடு. ஆமாம், ரகு உட்காந்து கண்டாடி, அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் எங்கே? ஆமாடி, அவர்கிட்ட தான் பேசிட்டு வந்தேன். எங்கே போனாரு? ஒரு சம அம்மா என்னை திட்டுனது அவர் காதில் வந்துருக்க மாடி. கடி எந்திரிச்சு எங்கேயாச்சும் போயிட்டாரா? சேச்சே, அப்படிலாம் வந்துருக்காது. அங்கே இருக்க வீடு, அவர் இங்கெல்லாம் உட்காந்துருக்காது. அதெல்லாம் இந்த காற்று இந்த இதெல்லாம் சத்தத்தில்லாம் காதில் உழுவாதுடி. அதெல்லாம் காதில் வந்துருக்காது. அப்போ இங்கே உட்காந்து வந்தவர் எங்கடி போனார்? இந்த பாட்டியை காணும்ல, பாட்டி கூடாது எங்கேயாவது போயிருப்பாரோ? இல்லையே, நான் பேசும்போது ரகு ஒண்டியே தான் உட்காந்துருந்தார், அவர் மட்டும் தான் உட்காந்துருந்தார். பாட்டி வேறு இல்லையே. நான் வர கேட்க மறந்துட்டேன். பாட்டி எங்கண்டு? பாட்டி எங்கேயாவது இங்கே போயிருக்காண்டி, அதுதான் கூப்பிட்டுருக்கு பேருக்கு. இவரும் போயிட்டாரு பேருக்கு. நீ ஒன்றும் அதெல்லாம் நினைக்காதடி, அதெல்லாம் அவர் காலிலலாம் உழுந்துருக்காது. பாட்டி திட்டுனதெல்லாம் அவர் காலில் உழுந்துருக்காதுடி. காதில் உழுந்துருக்காது இல்லடி அவருக்கு. ஏன் உழுந்தா அவன்கிட்ட பேசாமல் போயிட போகிறாரா? போடி. சிரிப்பா பாரு, இப்போ ஒன்றே சிரிப்பு வருது. அவர் அதெல்லாம் உழுந்துருக்காது அவர் காதில். அப்படி உழுந்தாலும் அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். உன்னை என்னைக்கு அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னார், அப்போ எப்படி உன்னை விட்டுட்டு போவார்? அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டார், கவலையே படாத. வைத்தியக்கு அப்படியாடி சொல்கிற? என்னை வெறுத்துடலாம் மாட்டார்ல? அதெல்லாம் வெறுக்க மாட்டார். நீனும் பாட்டி பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடு. அதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்திக்காத. அதெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டா லவ் பண்ணவே முடியாதுடி. அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு அவர் ரகுவை பிடிச்சிருக்கு, அவர் விட்ட எப்படி தனியாக பேசுறது போகிறதுன்ட்டு அதை பாரு. அதெல்லாம் பேசிக்கிட்டு இதோ பேசிட்டோல போதுவான்ட்டு அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு மண்டை குழம்பி போய் நிற்காத. இதெல்லாம் இந்த காதை வாங்கி அந்த காதை விட்டுடுடி. என்னடி சொல்கிற? அப்படியா சொல்கிற? அப்படித்தான். நம்மகிட்ட சோகமாக இருந்த, இப்போ அப்படியே சிரிப்பு வந்துச்சு. ரகுண்ட சொன்னோன்னே சிரிப்பு வருதா உனக்கு? அப்போ சிரிப்பு வராதா? அப்போ பாட்டி பேசுகிறதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. பெருசுப்படுத்திட்டு முகத்தை அப்படி வச்சுக்கிட்டு சோகமாக வச்சுக்கிட்டு எனக்கு நாண்டு உட்காந்துருக்கக்கூடாது. அதெல்லாம் எனக்கு பெருசுப்படுத்தாத. நீ ரகுவை எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாரு. அப்படியாடி சொல்கிற? அப்படித்தான். ஏண்டி பட்டர் பிளர் பறக்குதுண்டியே, இப்போ பாட்டிக்கிட்டே வந்தா எங்கடி பட்டர் பிளர் பறக்குது 2 பேரும் சொன்னீங்களேன்ட்டு சொல்லாதடி பாட்டி. அது என்ன இங்கேயாவாடி பறந்துட்டு நிற்கும்? அது வெளியே எங்கேயாவது அதுதானே போயிருக்கும். அதெல்லாம் என்ன செய்ய முடியும்? அதை வந்து கேட்டால்
வெளியே எங்கேயாவது பறந்து போயிருக்கோம், இங்கேவா பறந்துக்கிட்டே நின்றுக்கிட்டே நிற்கும். அட சொல்லிட வேண்டியதான். ஆ பரவாயில்லையே, தேடி தேடி மாயா தேடிட்ட. உன்னை பார்த்து தாண்டி தேடிட்டேன். நீ சொல்லவும் தான் இப்போ மனசு கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அப்படியே மனசை நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக்க. யார் என்ன பேசினாலும் கவலைப்படக்கூடாது, மனசை விட்டுறக்கூடாது, எதையும் மெயினில் ஏற்றிக்கக்கூடாது. எனக்கு என்னான்னு யாரையோ சொல்லுதுவோ, யாரையோ பேசுதுவோ, அப்படி விட்டுட்டு நீ எப்படி லவ் பண்ணுன்னு, எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கின்னு அந்த இதில் இருடி. உனக்கு எல்லாம் தெரியுதுடி வைத்தியக்கு. வினோத்தை லவ் பண்ண அனுபவம் டி, உனக்கு அனுபவம். ஆமாடி, அதான்டா சொல்லு, கரெக்டு தான் நீ சொல்கிறது. நான் வினோத்தை லவ் பண்ண அனுபவம் தான் உன்கிட்ட பேசுகிறேன். இப்போ உனக்கு அனுபவம் கொடுக்குறேன். அதை வாங்கிக்கிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு ஒழுங்கா இடி. அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறான்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்காத. சரிடி நீ சொல்கிற மாதிரியே ஒன்றுமே செய்கிறேன்டி. இப்போ ஓகே தானே? ஓகேயா இருக்கல? இப்போ நான் ஓகேயா இருக்கேன், நல்லா இருக்கேன்டி. அதோட இடி.